அகம்பாவம் அழிவை தரும். இதுதான் பழமொழி. வாங்க கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். காட்டில் குயில் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குயிலை சுற்றி புறாக்கள், காகங்கள், கிளிகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த எல்லாருமே ஒரே நட்பாக இருந்தாங்க. இந்த குயிலை தவிர மற்ற எல்லாருமே ஒரு குடும்பமாகவே வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காட்டில். இந்த குயில் தான் அழகான குரலில் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கர்வமும் வச்சுருந்துச்சு. நான் அழகாக இருக்கேன், என்னுடைய குரல் தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பறவைங்களுமே இந்த குயில் என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறதே கிடையாது. அது பாட்டி அது தன்னுடைய தனியாக வாழலாம், நம்மக்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, நம்ம தனியாக வாழலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு குணாதிசயம் கொண்டுட்டு தான் இந்த குயில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த குயில் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கழுகு பறந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த கழுகு அந்த கழுகை பார்த்து, கழுகு ஒன்னே மாதிரி ரொம்ப அசிங்கமான பறவையை நான் பார்த்ததே கிடையாது, நீ ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க, இந்த மரத்துக்கு இங்கெல்லாம் வராத, போ அப்படின்னு சொல்லி இந்த குயில் கர்வமாக சொன்னிச்சு. அப்போ இந்த கழுகு என்ன நினச்சிச்சுன்னா, இரு நான் ஒரு நாள் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த இடத்த விட்டு அந்த கழுகு பறந்து போயிடுச்சு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. குயில் எப்பவுமே கர்வமாக தான் இருந்தது. ரொம்பவே கர்வத்தோடவே அந்த காட்டுக்குள்ளே சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இது கவனிச்சிட்டு இருந்த இந்த கழுகு என்ன பண்ணுச்சுன்னா, தன்னுடைய நண்பனான இன்னொரு கழுகு கிட்ட போய் சொன்னிச்சு, நண்பா, நம்மளுக்கு ஒரு அழகான குயில் வேட்டை கிடைக்க போது, நம்ம போய் இன்னைக்கு குயில் கறி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய நண்பனான கழுகையும் இந்த 2 கழுகும் சேர்த்து குயில் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. குயில் இருந்த மரத்துக்கு வந்தாச்சு. 2 கழுகும் ஒரு கிளையில் உட்காந்துருந்துச்சு. குயில் இன்னொரு கிளையில் உட்காந்து ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய குரலில் பாடிக்கிட்டு இருந்துச்சு. பாடிட்டு இருக்கும்போது இந்த குயில் எதர்ச்சியெல்லாம் கழுகை பார்க்குது. 2 கழுகு இருந்தோடனே இந்த குயிலுக்கு இன்னும் கர்வமாயிடுச்சு. ஏன்னா முதல் முறையும் கழுகை போய் பேசும்போது கழுகு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற தைரியத்தில் இந்த டைமும் வந்துச்சு. வந்ததும் இந்த கழுகு சட்டனை ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் 2 கழுகும் இந்த குயிலை தூக்கிட்டு வானத்தில் பறந்து போயிட்டாங்க. குயில் மேலே பறந்துட்டு இருக்கும் போதே கத்துது, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுற்றி உள்ள புறா, கிளி, காகம் எல்லாம் சேர்ந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா கழுகு மிகப்பெரிய பறவை, நம்மளாம் சின்ன பறவைங்கள், 2 கழுகு இருக்கையில நம்மளையும் சேர்த்து சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு அந்த காகங்கள்லாம் கர்வமான அந்த குயிலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அகம்பாவம் கண்டிப்பாக அழிஞ்சிரும். நம்மக்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் மட்டும்தான் நம்ம கூடவே இருக்கும். நம்மளுடைய கெட்ட குணங்கள் எப்போவுமே நம்ம கூட இருக்கவே இருக்காது. பழமொழி இதுதாங்க, அகம்பாவம் அழிவை தரும். அடுத்து ஒரு பழமொழியில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.